வேண்டும். அதே கபர் இன்னொரு தகவலை சொல்லுகின்றது. அனபைது துல்மா ஃபனவ்விர்னி பிஸ்ஸலாத்தில் லைல். என்னுடைய கபர், என்னுடைய வீடு அது இருள் நிறைந்த வீடு. அந்த இருள் உன்னால் தாங்க முடியாது. அதற்கு நீ லைட் கொண்டு வரணும், லைட் செட் கொண்டு வரணும். அது என்ன? அதுதான் சுபஹுக்கு முன்னால தஹஜ்ஜுதுல இருட்டுல எழும்பி நீ தொழுகின்ற தஹஜ்ஜுடைய தொழுகை இருள் நிறைந்த கபருக்கு அது பல்பாக மாறி உனக்கு பிரகாசம் தரும் என்று அந்த கபரே சொல்லுது. வேறொன்றையும் கொண்டு வைத்து வெளிச்சம் எடுக்க இயலாது. மேலும் சொல்லுகின்றதான பைத்து துராப், நான் மண் வீடு. ஃபஹ்மிலில் ஃபிராஷ். எனவே அந்த மண்ணுக்கு மேல உன்னால் படுக்க முடியாது, படுக்க முடியாது, தூங்க முடியாது. நீ விரிப்பை கொண்டு வா. அந்த விரிப்பு என்ன தெரியுமா? அல் அமலு சாலிஹ். நல்ல அமல்களை உலகத்துல செய்துக்கோ, அது உனக்கு விரிப்பாக அமையும். அதுக்கு மேல நீ நிம்மதியாக தூங்கலாம். மேலும் சொல்லுகின்றது அன பைத்துல் அஃபாஇ, நான் பாம்புகளின் வீடு. பாம்புகளின் வீடு. உன்னை அடக்கியதோடு பாம்புகள் எனக்குள்ளே வர தொடங்கிவிடும். எனவே நீ அந்த பாம்புகளை விரட்டுகின்ற ஆயுதத்தை கொண்டு வா. அந்த ஆயுதம் தான் நீ அதிகமாக அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுவது, அவனை திக்ர் செய்வது. அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். அது உங்களுக்கு அந்த கபருக்குள்ளே வருகின்ற பாம்புகளை விரட்டி அடிக்கின்ற ஆயுதமாக மாறும். மேலும் சொல்லுகின்றது அன பைத்து ஸாஇல் முன்கர் வ நக்கீர். என்னுடைய வீட்டுக்குள்ளே முன்கர் நக்கீர் அலைஹிமா மினல்லாஹி ஸலாம் பயங்கர தோற்றத்தை உடைய பயங்கரமான மலக்குமார்கள் வரவிருக்கிறார்கள். எனவே அதிகமாக உன்னுடைய வாழ்விலே கலிமா ஷஹாதா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அதனை அதிகமாக சொல்லு. அதனுடைய அர்த்தத்தை விளங்கு. அல்லாஹ்வை மதித்து வாழ். ரசூலுல்லாஹ் அவருடைய கட்டளைகளை பேணி நட. இது அவர்களுடைய அந்த கேள்விகளுக்கு பதிலாக அமையும். என்னுடைய இடம் இருக்கிறதே அபுக்க சாலிஹீன். நல்லவர்கள் கூட கபரில் வந்து அழுகிறார்கள். முன்னோர்கள், நல்லோர்கள், சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள் கபரை கண்டு அழுவார்கள். கபரின் காட்சி நல்லவர்களை அளவைத்தது, உலமாக்களை அளவைத்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னரையை கண்டால் அழுவார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் இருப்பீர்கள், நரகத்தை சொல்லுவார்கள், அழமாட்டீர்கள். சுவர்க்கத்தை சொல்லுவார்கள், அழமாட்டீர்கள். மன்னரைக்கு வந்தால் பார்த்து தேம்பி தேம்பி தாடி நனைகின்ற அளவுக்கு நீங்கள் அழுகின்றீர்களே என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், இது சாதாரண இடமா? அவ்வளவு மனாசிலில் ஆகிரா. கபர் தான் ஆகிரத்துல நாங்க சந்திக்கவிருக்கின்ற பல ஸ்டெப்ஸ்ல முதலாவது ஸ்டெப்ஸ் கபர். இங்க தப்பினா எல்லா இடத்திலையும் தப்போம், கபருல மாட்டினா எல்லா இடத்திலையும் மாட்டி நரகம் போய். எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் கபருடைய வாழ்விலே தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.